Dear students, welcome to biology class. In this lesson, Unit 17, Animal Kingdom is first lesson of the biology for 9th standard. First, you know the explanation of biology. Bio means living, logy means study. The study of living organism is called biology. In this lesson, a detailed study of animal kingdom. First, see the learning objectives. Understand the classification of animal kingdom. Identify and study the different groups of animals. List out the general characters of animals based on grades of organization, types of symmetry, coelom, and various body activity. Next, recognize that binomial classification has Latin and Greek words. Next, identify the first name of as genus and second name as species. Recall the silent features of each phylum. So, நம்ம இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணும்போது அனிமல் கிங்டம்னா என்ன அண்ட் தென் எப்படி அதனோட டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் தென் அதனோட ஜென்ரல் கேரக்டர் என்ன அண்ட் தென் பைனாமியல் நேம் கிளாசிஃபிகேஷன்னா என்ன அண்ட் தென் ஜீனஸ் அண்ட் ஸ்பீசஸோட எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அதோட ஃபீச்சர்ஸ் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு பைலத்தோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா சீதா introduction. The variety of living organisms surrounding us is incomprehensible. Nearly 1.5 million species of organisms which have been described or different from one another. So, in the world, countable, அதாவது இன்கவுண்டபிளாக வந்து நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. நாட் ஓன்லி லிவிங் ஆர்கனிசம் ஃபார் ஹியூமன் மட்டும் இல்லை, நியர்லி 1.5 மில்லியன் ஸ்பீசஸ் ஆர்கனிசம் வந்து இந்த வேர்ல்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஈச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர். ஒன்றை விட்டு இன்னொன்று வந்து எப்படி இருக்கும், ஒரு சில விஷயங்களில் நிறைய த மோட் ஆஃப் நியூட்ரிஷன், பிஹேவியர், ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் அப்பீரியன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர். த uniqueness is due to diversity in the life forms, whether it's microbes, plants or animals. So ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். Every organism exhibits variation in their external appearance, internal structure and behavior, mode of living it. So every organism different from one another. That is external appearance, internal structure and then behavior, அதனோட mode of living. So இது எல்லாமே எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். This versatile nature among the living animals forms the basis of diversity. So the different versatile means different. The different nature of among the animals and among the living animals forms the basis of diversity. So இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் நேச்சராக இருக்கிற அனிமல்ஸ் இங்கே லிவ் பண்ணுறதுனால இதுதான் என்னன்னு சொல்லுவோம் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? The diversity among the living organism can be studied in an effective way by arranging animals in orderly and systematic manner. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் அனிமல்ஸை ஆர்கனிசமை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு சிஸ்டமேட்டிக் மேனர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒவ்வொரு அனிமல்ஸ் பற்றியும் நம்ம என்ன பண்ண முடியும், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? த ஸ்டடி ஆஃப் வேரியஸ் ஆர்கனிசம்ஸ் வுட் பி டிஃபிகல்ட் வித்தவுட் சூட்டபிள் மெத்தட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த வேரியஸ் ஆர்கனிசம் பற்றி நமக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சூட்டபிள் மெத்தட் வேணும், ஒரு சூட்டபிள் க்ரைட்டீரியா வேணும் இல்லையா? ஸோ அதுதான் என்னது அப்படின்னா கிளாசிஃபிகேஷன். அதுதான் என்னதுன்னா கிளாசிஃபிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் the method of arranging. What is classification? The method of arranging organism into groups on the basis of similarities and differences is called classification. Classification means the method of arranging organism basis of similarities and differences is called classification. இந்த ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க, அந்த க்ரைட்டீரியாவில் அதனோட சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் இதை ஒரு ஃபார்மிங்காக இருக்கிறது தான் என்னது அப்படின்னா ஃபார்ம் பண்ணுறது தான் கிளாசிஃபிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு taxonomy is the science of classification which makes in the study of wide variety of organism easier.
ஸோ டாக்ஸானமிங்கிறது கிளாசிஃபிகேஷனோட ஒரு டைப். ஓகேவா? ஸோ அது அந்த டாக்ஸானமியை தெரிஞ்சுக்கிறதுனால என்னது அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கனிசம், இந்த நிறைய இருக்கிற ஆர்கனிசமை ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸ்டடி பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது அந்த குரூப்போட சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸை பேஸ் பண்ணி ஆர்கனிசமை அரேஞ்ச் பண்ணுறது கிளாசிஃபிகேஷன். டாக்ஸானமி அப்படிங்கிறது கிளாசிஃபிகேஷனோட ஒரு பார்ட். ஓகேவா? ஒரு க்ரைட்டீரியா பார்ட்டு. அது என்னது அப்படின்னா ஈஸியாக ஒரு ஆர்கனிசமை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு, ஸ்டடி பண்ணுறதுக்கு தெரியக்கூடிய ஒரு போர்ஷன் தான் டாக்ஸானமி. ஓகே, நெக்ஸ்ட்டு it helps us to understand the relationship among different group of animals. ஸோ இந்த டாக்ஸானமியும் கிளாசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுனால ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் அண்ட் different groups of animals. The first systematic approach to the classification of living organisms which made by a Swedish botanist Carolus Linnaeus. ஸோ ஃபஸ்ட்டு யார் வந்து இந்த கிளாசிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்னா ஸ்வீடிஷ் பாட்டனிஸ்ட் மீன்ஸ் த ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ், தட் இஸ் கால்டு பாட்டனிஸ்ட். அவர் தான் ஃபாதர் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? ஸ்வீடிஷ் பாட்டனிஸ்ட் கரோலஸ் லின்னேயஸ் தான் ஃபாதர் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஹி ஜெனரேட்டட் த ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் for naming organism in terms of genus and species and more extensive grouping using Latin terms. So இவர் என்ன பண்ணார் அப்படின்னா binomial nomenclature. Binomial means two name, that is genus name and then species name. Nomenclature means the naming of organisms. The naming of organisms. அதாவது ஒரு ஆர்கனிசம்க்கு நேம் வைக்கிறது தான் nomenclature. பைனாமியல் நாமென்க்ளேச்சர் ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். ஸோ அதனால் இந்த கரோலஸ் லின்னேயஸை ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ். Classification is the ordering of organism into groups on the basis of their similarities, dissimilarities and relationship. Classification அப்படிங்கிறது ordering of organism into groups basis of the similarities, அதோட similar and then dissimilar and relationship. இதெல்லாம் வந்து வச்சு ஆர்டர் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா கிளாசிஃபிகேஷன். The 5 kingdom classification are Monera, Protista, Fungi, Plantae and Animalia. So the 5 kingdom classification already you know that one proposed by W.H. Whittaker. ஸோ அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா W.H. Whittaker 5 kingdom கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. 7th இதை நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம் இல்லையா? ஓகே, எதை பேஸ் பண்ணி இது பண்ணாங்க அப்படின்னா these groups are formed based on cell structure, mode of nutrition and body organization and reproduction. ஸோ ஒரு க்ரைட்டீரியா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களே, அந்த 5 kingdom கிளாசிஃபிகேஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இது பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது one is a cell structure, another one mode of nutrition and body organization and reproduction. Cell structure means single cell or multicellular. Mode of nutrition means food taking, எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்குது, அதை அசிமுலேட் பண்ணுது. அண்ட் தென் பாடி ஆர்கனைசேஷன், அதோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும். அண்ட் தென் ரீப்ரொடக்ஷன் எப்படி, ஏசெக்சுவலா செக்சுவலா அந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா W.H. Whittaker 5 kingdom கிளாசிஃபிகேஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. வாட் ஆர் தே? மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டியே அண்டு அனிமோலியா. மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டியே அண்டு அனிமோலியா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஆன் த பேசிஸ் ஆஃப் hierarchy of classification, organisms are separated into smaller and smaller groups which form the basic unit of classification. ஸோ இது எப்படி இதுன்னா மிகச்சிறிய இதில் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஸ்கூலில் ஃபஸ்ட்டு அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை வந்து என்ன சொல்லுவோம், அந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து 9th, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஹெரியர்ஸ் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் டிவைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர், பேசிக் இது வந்து ஸ்மால், அதுதான் பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஸ்பீசிஸ். It is the
lowest taxonomic category. It is the lowest taxonomic category. This is the basic unit of the classification. For example, the large Indian parakeet, Psittacula eupetra. Psittacula is genus name, eupetra means species name. And the green parrot, Psittacula grimeri. Psittacula is genus name, grimeri is a species name. Okay, binomial nomenclature சொன்னோம் இல்லையா? So first genus name, second இருக்கிறது species name. Or the two different species of birds. இது ரெண்டுமே என்னது அப்படின்னா இந்தியன் parrot variety தான். ஓகேவா? ஸோ ரெண்டுமே different species of birds. They belong to different species, eupetra and grimeri, and cannot interbreed. So cannot interbreed means what is this? So அந்த eupetra species eupetraவில் தான் வந்து breed பண்ணும். ஓகேவா? eupetra species eupetraவில் தான் breed பண்ணும், அதாவது ரீப்ரொடக்ஷன் பண்ணும். அதே மாதிரி கிரிமேரி ஸ்பீசிஸில் தான் ரீப்ரொடக்ஷன் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே eupetraவும் கிரிமேரியும் இன்டர்பிரீட் பண்ணிக்காது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்பீசியஸ். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஜீனஸ். It is the group of closely related species which constitute the next higher category called genus. It is a group of closely related species. க்ளோஸாக இருக்கக்கூடிய ரிலேட்டட் ஸ்பீசஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹையர் கேட்டகரியான ஜீனஸில் வச்சுருப்பாங்க. அதுதான் என்னது அப்படின்னா ஜீனஸ். ஃபார் எக்ஸாம்பிள், த இந்தியன் உல்ஃப் கேனிஸ் பேலிபிஸ் அண்ட் இந்தியன் ஜாக்கல் கேனிஸ் ஆரிஸ் ஆர் பிளேஸ் இன் த சேம் ஜீனஸ் கேனிஸ். அதாவது இந்த கேனிஸ் பேலிபஸும் கேனிஸ் ஆரியஸும் டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ், பட் இதனோட ரிலேட்டட் ஸ்பீசஸ், ரிலேட்டட் கேரக்டர் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேனிஸ் அப்படின்ற ஜீனஸில் வச்சுருக்காங்க. ஓகேவா? பேரினம் சொல்லுவாங்க. ஸோ ஸ்பீசஸில் அதை ரிலேட்டட் ஸ்பீசஸை ஒரே ஜீனஸில் வச்சுருக்காங்க. ஓகேவா? அதாவது கேனிஸ் பேலிபிஸும் கேனிஸ் ஆரிஸும் டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸாக இருந்தாலும் ஆனால் எதன் கீழே விட்டு அண்டர் த குரூப் ஆஃப் ஜீனஸ் கேனிஸ் அப்படின்றதுல வச்சுருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபேமிலி. A group of genera with several common characters form a family. A group of genera, different several common characters form a family. ஸோ நிறைய குரூப் ஆஃப் ஜெனராவை ஒரு ஃபேமிலிக்கு அண்டர் த குரூப் ஆஃப் ஃபேமிலியில் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லியோபார்ட், டைகர், கேட் share some common characteristics and belong to the larger cat family Felidae. ஸோ கேட்டையும் டைகரையும் பார்த்தா அந்த டைகர் வந்து ஒரு சின்ன கேட் மாதிரியே இருக்கும். டைகர் வந்து சின்ன கேட் மாதிரியே இருக்கும். அதில் அதோட ஐஸ், விப்ரிசி, தட் லெக், டீத் அண்ட் தென் ஸ்ட்ரக்சர், டெய்ல். லியோபார்டும் அப்படி தான் இருக்கும். அப்படியே ஒரு காதர், அதோடைய வடிவம், அது எல்லாமே பார்த்தா ஒரு காமன் கேரக்டர் இருக்கும். ஸோ அண்டர் த ஃபேமிலி ஆஃப் Felidae. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்டர். A number of related families having common characters are placed in an order. Monkeys, buffoons, apes and man although belong to different families. So monkeys, buffoons, apes. Buffoon means a big monkey family, and then apes also chimpanzee variety of monkey, and man although belong to different families. All the animals, different families, are placed in the same order. Primates means animals. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் அண்டர் த ஆர்டர் ஆஃப் primates. Since all these animals possess some common features, they are placed in the same order. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு காமன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதனால என்ன எதில் வச்சுருக்காங்க அப்படின்னா சேம் ஆர்டரில் வச்சுருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளாஸ். Related or similar orders together form a class. Related or similar order. Related இருக்கும் இல்லைன்னா similar orders togetherly form a class. The orders of different animals like those rabbit, rat, bats, whales, chimpanzee and humans have some common features such as the presence of skin and mammary glands. Hence they are placed in class Mammalia. So see the animals, a rabbit, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் அனிமல், ரேட், பேட் இஸ் அ பேர்ட் இஸ் அ aquatic animal, சிம்பன்ஸ் இஸ் அ
animal. ஓகேவா, குரங்கு and then human. But having some common features. What are they? They give young ones, both young ones and feed the young ones. ஓகேவா, so mammary glands present, so under the place of mammalia. கிளாஸ் என்னது மேமலியா அப்படின்னு வச்சுருக்காங்க. ஃபீட் த யங் ஒன்ஸ். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், டிஃப்ரெண்ட் அனிமல்ஸாக இருந்தாலும் சம் காமன் ஃபீச்சர்ஸ். வாட் ஆர் தே? both young ones and give the feed of young ones. ஓகேவா, ஸோ அதனால் இது வந்து எதில் வச்சுருக்காங்க? மேமலியாவில் வச்சுருக்காங்க. ஓகேவா, and then phylum. Classes which are related with the one another constitute a phylum. ஸோ நிறைய ரிலேட்டட் கிளாஸஸை ஒரு ஃபைலமாக வச்சுருப்பாங்க. இந்த கிளாஸஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் லைக் mammals, birds, reptiles, frogs and fishes constitute phylum Chordata, which have a notochord or backbone. ஸோ இந்த அனிமல்ஸ், அதாவது பேர்ட்ஸு, மேமல்ஸு, ரெப்டைல்ஸு, மேமல்ஸ் வந்து போத் யங் ஒன்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து பறக்கக்கூடியது, ரெப்டைல்ஸ் க்ராலிங் அனிமல்ஸ், ஃப்ராக் போத் water and land also living this one, and then fishes aquatic animals. இது எல்லாமே different species, different classes இருந்தாலும் they constitute the phylum of Chordata. Why? Because presence of notochord. Okay, so notochord or backbone presence. The early stage is having notochord and then developed stage have change the backbone. The notochord தான் என்னவா ஆயிடும்? backbone சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா, ஸோ அதனால் இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கார்டேட்டா அப்படின்ற ஒரு ஃபைலத்தில் வச்சுருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கிங்டம். It is the highest category and the largest division to which microorganisms, plants and animals belong to. Each kingdom are fundamentally different from one another, but it has the same fundamental characteristic in all organisms grouped under the kingdom. So it is a highest category, largest division. இதில் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா, என்னென்ன இருக்குன்னா மைக்ரோ ஆர்கனிசம், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும். பட் ஈச் கிங்டம் இஸ் ஃபண்டமெண்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அடிப்படையில் அதை ஸ்பீசஸில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பட் அது அதோட ஹையஸ்ட் கேட்டகரியில் ஆல் ஆர் ஒன் டிசன். தட் இஸ் மைக்ரோ ஆர்கனிசம், பிளான்ட்ஸ் அண்டு அனிமல். ஓகேவா, அனிமல் கிங்டம், பிளான்ட்ஸ் கிங்டம் ஆர் மைக்ரோ ஆர்கனிசம். ஓகேவா, அண்ட் தென் த டைப்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் ஆர் ஹெரியாக்சி ஆஃப் கேட்டகரிஸ் as follows: species, genus, family, order, class, phylum, kingdom. The lowest category, species, that is basic unit of classification, and then little higher category, that is genus, and then little higher category, family, and then order, and then class, and then phylum and kingdom. Okay, species, that is the lowest taxonomic category, basic unit of classification, and genus, it is a group of closely related species, and family, a group of genera with several common characters form a family. Order, a number of related families having common character or placed in the order. And then class, related or similar orders togetherly form a class. Phylum, classes which are related with one another constitute a phylum. Kingdom, it is the highest category and the largest division of the kingdom. ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன், இன்ட்ரடக்ஷன், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் அண்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஓகேவா, திஸ் வீடியோ இஸ் ஓவர். தேங்க்யூ சில்ட்ரன்.